கொள்கிறார்கள். வெயிலின் தாக்கத்தால் வெளியில் செல்ல முடியாமல் வீட்டுக்குள் இருந்தே பொழுதுபோக்க அனைவரின் கையில் வைத்திருக்கும் செல்போனால் நன்மையா இல்ல தீமையா என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்கள் நடத்த வந்துள்ளார்கள். நன்மை என்ற தலைப்பில் ரஜினா ஸ்ரீயும் மோனிஷ் ராஜும் பேச வந்துள்ளனர். தீமை என்ற தலைப்பில் மகத்தியும் மோகித்தும் பேச வந்துள்ளனர். செல்போனின் நன்மைகளை பேசவாமா ரஜினா ஸ்ரீ? இங்கு அமர்ந்திருக்கும் அவையோருக்கும் வணக்கம். நான் செல்போனின் நன்மையை கூற வந்துள்ளேன். காஞ்சி நகர புலவர் பேசும் மொழிதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்றது பாரதியின் கருவு. அவர் கனவு இன்று நிஜமாகி உள்ளது. நம் வாழ்க்கையில் செல்போன் ஒரு அவசர காலத்திற்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கும். ஏனென்றால் என் 100 எழுத்தினால் காவல்துறைக்கு, என் 101 எழுத்தினால் தீயணைப்பறைக்கும், என் 103 டிராபிக் போலீஸ், என் 108 ஆம்புலன்ஸுக்கும் இதையெல்லாம் அழுத்தினால் நன்மையே என்றும் கூறுகிறேன். செல்போன் நம் கையில் இருப்பதால் உலகமே உள்ளங்கள் இருப்பது போன்று எடுத்துக்காட்டாக உலகத்தில் சமீபத்தில் மியான்மர் நிலநடுக்கத்தை கூறலாம். செல்போன் நம் கல்வி கற்பதற்கு நீண்ட தூரம் சென்று படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம் வீட்டிலேயே செல்போன் மூலமாக வீட்டிலேயே கற்கலாம். இதனால் செல்போன் என்பது நமக்கு மிக அவசியம் என்றும் நன்மையே என்றும் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, நன்றாக கூறினீர்கள். தீமையை பேச வாங்க மோகித். மக்கள் கண்டுபிடித்த கருவிகள் எல்லாம் மனிதனால் கையாளுகிறது. ஆனால் மனிதன் கண்டுபிடித்த போன் மட்டும்தான் மனிதனையே கையாளுகிறது. தற்போது இணையம் வாயிலாக மோசடிகள் ஏற்படுகின்றன. அதுவும் மக்களின் ஆசைகளை தூண்டி உங்களுக்கு 1 கோடி பரிசு கிடைத்தது என்று சொல்லி ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து கூறி அதன் மூலம் பணத்தை திருடுவார்கள். அதனால் ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்தாலும் உங்களுடைய பர்மிஷன் கேட்கும். அது கொடுக்கலை என்றால் ஆப் உள்ளே போக முடியாது. அது கொடுத்தாலும் நம்முடைய பணத்தை விட்டுருவார்கள். உதாரணத்துக்கு நம்ம ஷாப்பிங் போகிறோம். அந்த ஷாப்பிங் இருக்கிற கார்ட்டு அதை எடுத்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறோம். அதே நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ஃபோனில் பார்க்குறப்போ நம்ம என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் அங்கே இருக்கும். இது மூலமாக நம்ம பணத்தை ஈஸியாக திருறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மோசடிகள் ஏற்படுகின்றது. இதனால் போனால் தீமை. செல்போனும் கொரோனாவும் ஒன்று, இரண்டும் ஒருவரை தனிமைப்படுத்தும். இதனால் செல்போனினால் தீமையே என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி. உங்கள் கருத்து தெளிவாக அமைந்தன. இதனை எதிர்த்து பேச ஒரு ஆள் வேண்டாமா? வாங்க மோனிஷ்ராஜ். இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 1930களில் இனி எதிர்காலத்தில் ஒவ்வொருடைய சட்டை பையில் ஒரு தண்டி கருவி இருக்கும் என்று சொன்ன தந்தை பெரியாரின் எதிர்கால நோக்கு இந்த செல்போன் தான். செல்போனில் கடிகாரம், ரேடியோ, வானொலி, காம்பஸ், டார்ச் மேலும் பல செல்போனில் இருக்கிறது. அதனால் நம்முடைய செயல்களை எளிமையாக்கிறது. வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது ஒரு முறை மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் செல்போனில் பாடத்தை பதிவு செய்து திரும்ப திரும்ப கேட்கலாம். இவ்வளவு நன்மைகள் இருப்பதால் செல்போனினால் நன்மையே என்று தீர்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர்பா, உங்களுடைய கருத்துக்கள் ஏற்க தகுந்தவனாக இருந்தன. செல்போனின் நன்மைகளை நன்றாக கூறினாய். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தீமையும் இருக்கும். வாமா மகத்தி, தீமையை பேச. இங்கு அமர்ந்திருக்கும் அவையோருக்கு வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்ற பாரதியாரின் வரிகளுக்கு மாறாக இப்போதுள்ள குழந்தைகள் மாலை நேர விளையாடுவதையே மறந்துவிட்டு அதற்கு பதிலாக செல்போனில் கேம் விளையாடி கண்களை பாதிப்பு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். சித்திரமும் கைப்பழக்கமும் ஆன்லைன் கேம்ஸ், இது தீமையான பழக்கம். செல்போன் பயன்படுத்துவதால் நாம் தம்மை மறந்து அதிலே ஊடுருவி செல்வதால் தம்முடைய உறவுகளில் பாதிப்பு ஏற்படுகிறது. தற்போது இது மட்டுமல்லாமல் தம்மை யோசிக்க விடாமல் செய்கிறது. குழந்தைகளிடம் செல்போன் கொடுத்து குழந்தைகள் மன அழுத்திற்கு செல்கிறார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. செல்போன் இல்லாத காலத்தில் குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி உணவுகளை ஊட்டினார்கள்.
இதனால் குழந்தைகள் அவர்களின் எண்ண அலைகள் விரிவடைந்தது. தற்போது போன் கொடுத்த அவர்களின் எண்ண அலைகளை அந்த போனின் செலுத்தி இதனால் தீமை என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்கதாக இருக்கிறது. அளவாக பயன்படுத்தினால் நம் ஊடகமாகவும், அளவுக்கு மீறினால் உயிரை கொள்ளும் கருவியாகவும் மாறும். இப்பட்டிமன்றத்தின் மூலம் இதை அறிவோம். நன்றி, வணக்கம்.